நிக்கி பூ. நம்மளோட மினி கார்ட்டூன் சேனல்ல இன்னைக்கு கோடீஸ்வரி சீரியல் ஒளிபரப்பாயிருக்கு. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு புது பொலிவுடன். நீங்க இதுக்கு முன்னால பார்த்த கோடீஸ்வரிக்கும் இன்னைக்கு பார்த்த கோடீஸ்வரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆமா, நம்ம சரோஜா கோடீஸ்வரி ஆயிட்டாங்க. இனி வரப்போற எபிசோட்ல நல்ல கதையோடையும் காமெடியோடையும் இருக்க போகுது. மறக்காம எல்லாரும் கோடீஸ்வரி சீரியலை பாத்துருங்க பூ. எத்தனை பேர் இன்னைக்கு கோடீஸ்வரி சீரியல் பாத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட மினி கார்ட்டூன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூ. வாங்க நம்ம ஓனர் கதையை பார்க்கலாம். அம்மா, இன்னும் வெயில் காலமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வெயில் கொளுத்துதே. காலையில 9 மணிக்கெல்லாம் இப்படி வெயில் பிச்சுக்கிட்டு அடிக்குது. மார்ச்சுக்கு எப்படின்னா ஏப்ரல் மே ஜூனுக்குள்ள என்ன ஆகுமா? வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் அடுப்புக்குள்ள உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். ஏசி ரூம்லயே கிடந்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். அதுவும் கரண்ட் போச்சு உடம்புலாம் புண்ணா போயிரும். சொல்லி வாய் கூட மூடையில, அதுக்குள்ள இந்த பையனை கரண்ட் போயிட்டா விளங்குன மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? இனி எந்த பயணம் போவேன்னு தான் தெரியல. எதுக்கு இப்ப கரண்ட் போச்சு? எப்ப கரண்ட் போகுது எப்ப வருதுன்னே தெரியல. அந்த ஊர்ல மட்டும், பக்கத்து ஊர்ல எல்லாம் எப்ப பார்த்தாலும் கரண்ட் இருக்குங்க. அவன் நம்ம ஊர்ல மட்டும் தான் எப்ப பார்த்தாலும் கரண்ட் போயிட்டு கிடக்கு. பேனை போட்டு சொத்த நேரம் படுக்கலான்னு பார்த்தா போவோம் வரும். அடிக்கடி இதே தலைவலியா தான் இருக்கு. சரி, இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, வெளியே போய் தொலைப்போம். முதல்ல தெருவுல போய் உட்கார்ந்தா கொஞ்சம் காத்தாது வரும். இங்கே உட்கார்ந்துருந்தா அவிஞ்சு கொட்டிரும். எப்படா வெளியே வந்த பார்த்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்ல குளு குளுன்னு காத்தடிக்குது. பேசாம சொத்த நேரம் இங்கேயே உட்கார்ந்துருப்போம். கரண்ட் வந்த பிறகு உள்ள போலாம். அம்மம்மா, வீட்டுக்குள்ள என்ன அவிச்சலா இருக்கு? வெளியே நல்லா தானே இருக்கு, எதுக்கு வீட்டுக்குள்ள இப்படி இருக்கு? பேசாம மாடிய தளம் போடும்போது 4 ஓட்டை போட்டு விட்டுருக்கணும். அது வழியாவது சொத்தல காத்து வந்திருக்கோம், குளு குளுன்னு இருந்திருக்கோம். ஆமா, காத்து மட்டும் எப்படி வரும்? வெயில் மழை எல்லாம் தானே சேர்ந்து வரும். இல்ல அப்படிலாம் செய்யுது தப்பு. வாங்க ரோசப்பக்கா, பியாசைக்கா இல்லாம தான் ஒத்தையில உட்காந்து கிடந்தேன். வேலை எதுவும் இல்லைன்னா உட்காருங்கக்கா, பேசிட்டு இருப்போம். சரோஜா, வேலை இருக்கதான் செய்து பாத்துக்க. ஆனா கரண்ட் இல்லல்ல, அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம வெளியே வந்தேன். வந்துறக்கா, அடிக்கடி போயிட்டு தானே வருது. ஆமா சரோஜா, அடிக்கடி போயிட்டு வரத்தான் செய்யுது. ஆமா, உங்க வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆமாக்கா, காலையிலே சோறு கறியெல்லாம் ஆக்கியாச்சு. என் தம்பிக்கு சோறு கட்டணும், பிள்ளைகளுக்கு சோறு கட்டணும் பத்தியலா. இனி எனக்கு எங்க அம்மைக்கு தானே மதியத்துக்கு இருக்கும். காலைல டிஃபனும் ஆக்கியாச்சு, சாப்பிட்டாச்சு. கரண்ட் இருந்தா ஏதாவது வீட்டுல வேலை பார்த்துருப்பேன். என் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் எடுத்து களைச்சி போட்டுக்க மாத்திருங்க ரூம்ல. அதெல்லாம் எடுத்து அடிக்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பெருக்கி விடுவேன். இப்ப வீட்டுக்குள்ள நிக்க முடியலையே, அந்த ஆளு வெளியே வந்துட்டேன். ஆமா சரோஜா, ஒரே அனலா இருக்கு, அதனால தான் நானும் வெளியே வந்தேன். ஆமாக்கா, உங்க வீட்டுல ஏசி இல்லையோ? அதெல்லாம் இன்னும் வாங்கல சரோஜா, ஏற்கனவே உடம்பு ஊதிக்கிட்டு போகுது. ஏசியை வாங்கி மாட்டியாச்சுன்னா அதுலயே தான் கடந்து உருண்டு கிடப்பான்னு சாக்கு மாமா சொல்லுவாவே. அதான் வாங்கி தர மாட்டேங்க பத்துக்க. உடம்பு குண்டா இருக்கு பத்தியா? என்னக்கா சொல்றிய? ஏசில இருந்து உடம்பு குண்டாயிருமா? அப்படி இல்ல சரோஜா, அந்த வேர்க்குது பத்தியா, அந்த நேரத்துல ரூமுக்குள்ளே போய் படுத்து கிடப்பேன். வேற உடம்பு குண்டாதானே ஆகும். இப்ப ஏசி இல்லங்கிறதுனால வெளியே தெருவுல வந்து உட்காந்து சொத்த கதவுடியே எலும்பி என் வேலையில பாத்துக்கிட்டு தெரியும். அதுக்குதான் சொல்லியும் சாக்கு மாமாவா அதுதான் சொல்லுவாவே. ஆமாக்கா, நீங்க சொல்லியதும் சரிதான். ஆனா ஒரு விஷயம் இப்ப பாத்தீங்களா நீங்க? கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இப்ப வெளியே ஆட்கள் வந்து உட்காந்து பேச மாட்டேங்குதுக்கா. எல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் அடைஞ்சுக்கிட்டியாவே. முன்னாலெல்லாம் நம்ம ஊருக்குள்ள இப்படி இருக்காதுல்ல. பெரிய ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாவே, வெளியே திண்ணையில தான் வந்து உட்காந்து கிடந்து பேசிட்டு கிடப்பாவே. நம்மள மாதிரி இருக்கவியலுமே வேலை முடிஞ்சோடனே வெளியே வந்தா உட்கார்ந்து இருப்பாவே. இப்ப பாத்தீங்களா, எல்லாம் டிவியில போட்டுட்டு அதுலயே படுத்துக்கிடுதுவே. நீங்க சொன்ன மாதிரி ஏசி இருந்தா சொல்லவே வேண்டாம், படுத்து உள்ளே தூங்கிடுவா ஓயாம. ஆமா சரோஜா, என்னையே எடுத்துக்கியா. கரண்ட் இருந்திருந்தா நான் இப்ப வெளியே கூட வந்து எட்டி பார்த்திருக்க மாட்டேன். எனக்கு வேலையும் கிடக்குது, சொத்து நேரம் இல்ல ரெஸ்ட் எடுப்பேன்னு பேனை போட்டுட்டு உட்கார்ந்துருவேன். ஆனா இப்ப கரண்ட் இல்லைன்னு வெளியே வந்து எட்டி பார்த்தேன், ஒன்னே பார்த்தோன்னு இங்க வந்துட்டேன். மிந்திலாம் யார் வீட்லயும் டிவி இருக்காது, கரண்டும் அவ்வளவா இருக்காது. அதனாலதான் வெளியே வந்து உட்கார்ந்து கதை விட்டு நேரத்தை பாக்கியிருக்காவே. இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு, டிவியும் இருக்கு. கரண்ட் போச்சுன்னா நோண்டியதுக்கு செல்லு இருக்கு, அதை வச்சு பார்த்துக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துக்கிடுவேன். ரோசப்பக்கா, என்கிட்ட கூட தான் செல்லு இருக்கு, நான் என்ன அதையே வச்சுக்கிட்டா தெரியும். போன் பேசணும்னு மட்டும் தான் செல்லு எடுப்பேன் பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா என் போன் அந்த சோபாலே தான் கிடக்கும். சரோஜா, அது வந்து நம்மளுக்கு அவ்வளவா அதை நோண்ட தெரியாதுன்னு வச்சுக்கியா, அதனாலதான் அதை எடுக்க மாட்டேங்க. மத்தவி அப்படி கிடையாது, எப்ப பாரு செல்லே தான் கையில வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காவே. என் புருஷன் அப்படித்தானே இருக்காவே. ஒரு செகண்ட்ல போன் எடுத்து பாட்டு வைங்கன்னா வச்சிருவாவே. எம்ஜிஆர் பாட்டுன்னா எம்ஜிஆர் பாட்டு வச்சிருவாவே, சிவாஜி பாட்டுன்னா சிவாஜி பாட்டு வச்சிருவாவே. புது பாட்டுன்னா புது பாட்டை வச்சிருவாவே. அவளுக்கு எல்லாம் தெரியுது சரோஜா. எனக்கு அப்படி கிடையாது. பச்சை கலர்ல ஒண்ணு வருது பத்தியா, அதை இழுத்து விட்டு பேசுவேன். சிவப்பு கலர்ல ஒண்ணு இருக்கு பத்தியா, அதை கட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளவுதான் செல்போன்ல எனக்கு தெரியும் சரோஜா. சில நேரத்துல போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கிடக்கும். பிள்ளைகள் பார்த்துட்டு சார்ஜ் இல்லங்க அது எங்க இருக்குன்னு கூட எனக்கு பார்க்க தெரியாது இது வரைக்கும். அதுவதான் பார்த்துட்டு எடுத்துட்டு போய் போடும். இந்த அளவுக்குள்ள முட்டாளா இருக்கேன். சில பேர் என் போன 100% ஏறிட்டு 50% ஏறிட்டுங்கவ. சாக்கு மாமா சொல்லுவோம் சரோஜா. ஆனா
இல்லனா நானும் உங்களை மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியாம தான் கிடந்தேன். இப்பதான் நானே பான் படக்குல தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? நம்மளே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சரோஜா. ஏன்னா காலம் முன்னாடி மாதிரி இல்ல பத்தியா? ஆமாக்கா, நீங்க சொல்லியது உண்மைதான். முன்னால மாதிரி தெருவில் உட்காந்து கதை பேசக்கே ஆள் இல்லையக்கா. வேற என்னத்த சொல்லுவியே, எல்லாம் பானுக்குள்ள போயிட்டு. ஆமா சரோஜா, நல்லா இப்ப கடைக்கு போறேன் பத்தியா? அங்கெல்லாம் யாரும் ரூபா கொண்டு வரது கிடையாது. எல்லாரும் அந்த போன்லயே தான் கூகுள் பேங்காவ போன் பேங்காவ அதுலயே பணத்தை அனுப்பிடுறியாவ. சாக்கு மாமாவும் அப்படிதான் அனுப்புவாவ. ஏக்கா நீங்க அதை சொல்றீங்களே, நாளைக்கு காய்கறி கடைக்கு போயிருந்தேன் பாத்துக்கிடுங்க. 2 ரூபாய்க்கு ஒரு பொம்பளை கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வாங்கிட்டு போன் பே இருக்கான்னு கேக்குது. என்ன சரோஜா சொல்லியா? 2 ரூபா கூடவா கையில இல்லாம வருவாவே? அதை ஏன்க்கா கேக்குறியா? 2 ரூபா கூட இல்லாம தான் வாராவ. 2 பைசா கூட இருக்காதுன்னு நினைக்கேன். சரோஜா, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு சோடை வாங்கணும்னா என்ன செய்வாவே? ஏக்கா அதை நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, கூகுள் பேய் அந்த பேய் இந்த பேய்னு இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு பேயை பண்ணி குடிச்சிருவாவக்கா. ஆமா சரோஜா, அப்படிதான் எல்லாரும் பண்ணியாவே. நம்மளும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் சரோஜா. ஏன்னா என்ன கடையில கூட ரூபாயெல்லாம் நாங்க கை நீட்டி வாங்க மாட்டோம்ட்டாவனா என்ன செய்ய? போச்சமே போன்லயே தான் நீங்க போடணும்ட்டாவனா என்ன செய்ய முடியும் சரோஜா? அதனால நம்மளோட இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னு பாத்துக்க. என் மவன் அஜய் இருக்கான் பாரு, அவனுக்கு எல்லாம் தெரியுது. ஏக்கா எங்க வீட்டுல என் தம்பிக்கு எல்லாமே தெரியும்க்கா. போன்ல தெரியாத விஷயமே கிடையாது. அவன்கிட்ட கேட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்கக்கா. ஏன்னா என் பிள்ளைகளும் கத்துக்கிடும் பாத்துக்கிடுங்க. ஆமா சரோஜா, அதுவும் படிக்கிறது பத்தியா எல்லாத்தையும் ஈஸியா கத்துக்கிடுது. நம்மளுதான் இப்படி முட்டாளா வளர்ந்து தொலைஞ்சிட்டோம் சரோஜா. ஆமாக்கா, நீங்க சொல்லி வச்சாதான் இப்படி இருக்கக்கூடாது. ஆமா சரோஜா, இனிமே நான் சாக்கு மாமாட்ட கேட்டு எல்லாத்தையும் கத்துக்கிடலான்னு இருக்கேன். ஆனா சில நேரம் நான் கேட்டாச்சுன்னா ஏதாவது சொல்லி தருவா பத்துக்க. எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. என் மண்டையில மரமண்டையில ஏற மாட்டேங்குதா என்ன செய்ய? சில பேர் என்ன அழகா எல்லாத்தையும் கத்துக்கிட்டியாவே, இங்கிலீஷ்ல எல்லாம் பேசியாவே. கேட்டா ரொம்ப படிச்ச மாதிரி கூட சொல்ல மாட்டாவே. ஆனா அவங்களுக்குலாம் எப்படிதான் அதெல்லாம் புரியுதுன்னு தெரியல. நம்மளோட ஒரு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். 5லயே நிறுத்தி தொலைஞ்சிட்டேன் நல்லா. சரோஜா, நீ எத்தனாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கா? ஏக்கா ஐ அம் செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்படியே பரவாயில்லையே, என்னையோட கொஞ்சம் அதிகமா தான் படிச்சிருக்கா. என்ன சொல்லுது ரோசாப்பு? இவ்வளவு படிச்சியும் உனக்கு ஒண்ணும் தெரியல என்ன? ஆமாக்கா. ஆமா சரோஜா, வாடகை ரூபா வாங்கக்கு வீடு விட போறியே, அப்பெல்லாம் எப்படி போடுவாவே? ரோசாப்பக்கா, நான் அந்த நாளையில இருந்து இப்ப வரைக்கும் கையிலே தந்துருங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிடுவேன் பாத்துருங்க. சில பேரு நான் போன் பே கூகுள் பே பாவே, என் தம்பிக்கு போட்டுருங்க நீ அவன் நம்பர் கொடுத்துருவேன். பிறகு என் தம்பிக்கு போன் அடிச்சு கேட்டா பணம் வந்துட்டு வரலங்கதை சொல்லிடுவான். ஓஹோ அப்படியா சரோஜா? ஆமாக்கா, இப்படிதான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு பாத்துக்கிடுங்க. என் புருஷன் வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தவரு, நல்லா படிச்சவரு. அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, எல்லாம் தெரியும் பாத்துக்கிடுங்க. ஆனா நான் அவர் கூட இல்லல்ல, அவர் கூட இருந்தேன்னா எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துருவாரு. அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன கிடைக்கல பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் அமைய சரோஜா, வீடு கட்டிட்டு இருக்கலாம். நீ உன் புருஷன் கூட இன்னும் சேர்ந்தானே வாழ போற? ஆமாக்கா, வீட்டு வேலை இப்பதான் கொஞ்சம் வேகமா நடந்துகிட்டு இருக்கு பாத்துக்கிடுங்க. சீக்கிரம் வீட்டு வேலை முடிஞ்சிட்டுனா பால் காய்ச்சிருவேன். அதுக்கப்புறம் என் புருஷன் என் கூட வந்துருவாரு. அவர் கூட நான் இருந்தேன்னா எந்த கவலையுமே எனக்கு இருக்காதுக்கா. எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிடுவாரு, எனக்கு சொல்லி தரனாலும் தந்துருவாரு. சரி சரோஜா. மீன்காரக்கா, என்னக்கா சாப்பாடு தட்டோட வந்திருக்கிய? பிசாண்டி வீடு வீடா வாங்கிட்டு வரீங்களோ? அத ராபிச்சக்காரனுக்கே டப்பு குடுப்பி போல இருக்கே. கிண்டல் பண்ணாதங்க வானரி, இது என் வீட்ல உள்ளதுதான். யார் கண்ட நாங்க பார்த்தோமாக்கோ? உண்மையான வானரி, நேத்து வச்ச மீன் கறி, நேத்து பொங்கன சோறு, ராத்திரி தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். புளிச்சு வச்சி மீன் குழம்பு மேல ஊத்தி எடுத்துட்டு
இப்படி தெனாவட்ல பேசிட்டு அன்னைக்கு கடி வாங்கின மீன்காரி ஞாபகம் இருக்கட்டும். பேரி வாணரி ஆது கிடக்குது. ஆளுக்கு ஒரு வாய் சோறு சாப்பிடுங்களா, நான் வேணா உருண்டை பிடிச்சு தாரேன். ஒண்ணு வேண்டாம், நாங்க சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம். மீன்காரக்கா நீங்க சொல்லும்போதே சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. சீ, என்ன ரோசா பக்கத்து மீன்காரி வச்சுக்கு மீன் குழம்பு பார்த்து நொட்ட விட்டுக்கிட்டு இருக்காவே. எனக்குலாம் அதை பார்த்தாலே பிடிக்கல. இவளுக்கு எப்படிதான் ஆசையா இருக்கோ தெரியல. எனக்கும் பழைய மீன்கறியும் பழைய கஞ்சியும் தான் ரொம்ப பிடிக்கும் பார்த்துடுங்க. ஆனா இன்னைக்கு காலையில நான் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதனால தான் வேண்டாங்க, இல்லைன்னா 2 வாய் வாங்கி சாப்பிட்டுருவேன். அதுக்கு என்ன ராசாப்பு, நான் வேணா 2 வாய் உருட்டி தட்டுமா, சாப்பிடு. இல்ல மீன்காரக்கா வேண்டாம், ஏற்கனவே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஊதி போது பார்த்துடுங்க. ஊதி போதா? நீ எங்க குண்டா இருக்கா? ஒல்லி குச்சி மாதிரி தானே இருக்கா? மீன்காரக்கா நீங்க என்ன சொல்றீங்க? புருஷன் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாவல. எப்ப பாருங்க குண்டாயிட்டேன் குண்டாயிட்டேன்னு சொல்லுவாவ. இல்ல ராசாப்பு, இதெல்லாம் ஒரு குண்டா? ஒன்னிய விட தடியான ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காவ. ஏன் நம்ம வானரே ஒன்னிய விட தடிதான், அவியலே குண்டுன்னு சொல்லிக்கிட்டது கிடையாது. இப்ப இந்த தட்டு சோறு கொடுத்தாலும் உடனே சாப்பிட்டுருவாவ. நீ மீன்காரி நான் உன்கிட்ட சோறு கேட்டனோ இல்ல திங்கன்னு தான் சொன்னேனா? எதுக்கு இப்படி போய் போய்யா புளிவிட்டு இருக்கா? நான் ரோசா பக்காவிட குண்டா இருக்கணும். வானரு யாருமே குண்டு இல்ல வானரு. ராசாப்பை விட நீங்க கொஞ்சம் தடியா இருக்கீங்க, அவ்வளவுதான். ராசாப்பு சேலை கட்டினதுனால கொஞ்சம் உடம்பு தெரியுது. நீங்க அந்த கவுனை போட்டு பறிச்சு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடிக்கு நீங்க சேலை கொடுத்தா ராசாப்பை விட தடியா தான் இருப்பீங்க. ஏ மீன்காரி உன் கண்ணை கொண்டு போய் முதல்ல டாக்டர்கிட்ட காமி. என்ன போய் பேசிட்டு இருக்க மீன்காரி? சரி வானரு, அதை விடுங்க. ஆமா, மாட்டெல்லாம் போட்டு வச்சிட்டீங்களா? என்னது மாட்டர் எல்லாம் பாட்டு வச்சிட்டீங்களா? கரண்ட் எல்லாம் எப்படி போடுவாவே? காலையில இருந்துச்சுல வானரு, போட வேண்டியதானே. இன்னைக்கு சட்டோனு. சட்டம்னா என்னது? வானரு, இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஃபுல் டே சட்டோனு. நாள் முழுக்க கரண்ட் கட்டு வானரு. ஐயோ, என்ன சொல்றீங்க மீன்காரக்கா? இன்னைக்கு முழு நாள் கரண்ட் வராதா? காலையில 9 மணிக்கு போகும்போதே எனக்கு தோணுச்சு. ஆனா இப்படி இருக்காதுன்னு நினைச்சிட்டு தான் இவ்வளவு நேரம் நான் சரோஜாட்ட உட்காந்து கதை விட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன பிறகுதானே தெரியுது கரண்ட் வராதுன்னு. ஆமா, கரண்ட் எத்தனை மணிக்கு வருமா? ராசாப்பு, அது ஒரு 5 மணி 6 மணிக்கு தான் வரும். நீ அது மாட்டை போட்டு வச்சே இல்லையா? காலையில சாக்கு மாமா எப்பவுமே போடுவாவ. இன்னைக்கு போட்டாவல என்னன்னு தெரியல, நான் பார்க்கவும் இல்ல. பாத்திரம் வளர்க்கலான்னு போனேன், தண்ணி இல்லாம விட்டு அதான் வெளியே வந்தேன் பார்த்துக்கிடுங்க. சுத்தா, அப்ப வா வீட்ல தண்ணி இல்லையா? வானரு, நீங்களாவது மாட்டு பாட்டியெல்லாம் இல்லையா? அதெல்லாம் எப்பவுமே எங்க அம்மா காலையில கரெக்டா போட்டுருவா. மூணு நாள் சாட்டவுன்னு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருக்கலாம்ல வானரு. இது கூட தெரியாமலே இருந்தியே. உனக்கு தான் தெரிஞ்சிருக்கலாம், சொல்ல வேண்டியதான மீன்காரி. நீங்க 10 வீட்டுக்கு சொந்தக்காரவியா இருந்தாலும் உங்களுக்கே தெரியும்னு நினைச்சுக்கிட்டேன் வானரு. அதான் செல்லுல மெசேஜ் வந்திருக்கும்ல. எனக்கு எப்படி வர, என் தம்பிக்கு வந்திருக்கோம். சாரியா போச்சு, 10 வீட்டுக்கு வானரு நீங்க. எது கேட்டாலும் தம்பிக்கு வர, அண்ணனுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு. நான் ஒரு மெசேஜ் போட்டாலும் பார்க்க மாட்டியே, அதுவும் தெரியாதுன்றவியே. எப்படிதான் 10 வீட்டுக்கு வானரா இருக்கீங்களோ எனக்கே தெரியல, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இங்க பாரு மீன்காரி, செல்லுல எல்லாம் தெரிஞ்சாதான் 10 வீட்டுக்கு ஓனரா இருக்கணுமா? என்ன உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு மெசேஜ் ஒன்று போட கத்திருக்கா, அதனால இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்க நீ. செல்ல பிடிக்க ஒரு நாள் உடைக்க போய் பார்த்துட்டே இரு. வானரு, ரூபா அனுப்பியதுக்கு பாடியதுக்குலாம் தெரியும் வானரு. அது மட்டுமா, ஈடிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதை ஆன் பண்ணிக்கிட்டு என்ன பாட்டு வேணாலும் அதுகிட்ட கேட்டா அது பாட்டுக்கு பாடும். அந்த தலக்கு மாட்டுல வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே உறங்கலாம். பரவாயில்லையே மீன்காரக்கா, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க. மெசேஜ் கூட போடுவேன்னு சொல்றீங்களே. ஆமா ராசாப்பு, நம்மளுக்கு ரெண்டு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதே. அதனால வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். அப்படியே உங்களை மாதிரி தான் சாக்கு மாமாக்கு எல்லாம் தெரியும் பார்த்துக்கிடுங்க. செல்லுல பாட்டை வச்சு தலக்கு மாட்டிலே வச்சு கேட்டுட்டே தூங்குவாவ. ஆமா ராசாப்பு, நான் வீட்ல 2 படிச்ச பிள்ளைகளை வச்சிருக்கேன். அது மட்டுமா, என் மருமகளும் படிச்சவா. எனக்கு எதுவும் தெரியாம இருக்குமா? எல்லாம் தெரியும் ராசாப்பு. அப்படியே எங்களும் பிள்ளைகளும் படிச்சுட்டு தான் இருக்குது. நாங்களும் அப்போ போகவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுவோம். ஆமா ராசாப்பு, அவ்வளவுதான். நீ சீக்கிரமா தெரிஞ்சுக்கிடலாம். பாம்பளே வந்தா பெருசாயிட்டுல. வானரால
எப்படி பேசிட்டு இருக்க அந்த மீன்காரி பியாதி இருப்பா. சீக்கிரமா நானும் செல்லுல எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இந்த மீன்காரி கொண்டே அறுத்துப்படியே. ஓனர் தெருல வந்து உட்காந்துட்டு என்ன பண்றிய? கரண்ட் எப்போ வரும் ஓனர்? ஏன்டா வந்து கேட்டா? எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன கரண்ட் ஆபீஸா இல்ல டிரான்ஸ்ஃபார்மா? இல்ல ஓனர், எம்பள பச்சை பிள்ளை கரண்ட் இல்லாம தூங்க மாட்டேங்குது. அழுதுகிட்டே கிடக்கு ஓனர். அதே கரண்ட் எப்போ வரும்னு கேட்டு போலாமேன்னு வந்தேன். குழந்தை ஃபுல் டே கரண்ட் கட்டான். 5 மணிக்கு இல்லனா 6 மணிக்கு தான் வருமா மீன்காரக்க சொல்லியாவே. ஐயோ ரோசப்பக்கா எம்பள எப்படி தூங்கும்? குழந்தை இந்த உட்கார்ந்திருக்கோம்ல இதுல ஒன்னு போடு அது பாட்டுக்கு வரங்க. ஓனர் எம்பள கீழெல்லாம் தூங்காது ஓனர், தொட்டில தான் தூங்கும். அதான் வீட்டை மச்சி மச்சி யார் மாதிரி அந்த மாதிரி தொட்டில போடு. போட்டு நடு ரோட்ல தூங்கவே ஒரு நாள் நடு ரோட்ல தூங்கட்டும் மோவா. ஓனர் போங்க ஓனர், வாடகைக்கு வீடு விட்டுருக்கே, ஒரு ஏசி போடக்கூடாதா? ஏசி போட்டா மட்டும் கரண்ட் இல்லாம ஓடுமா? கரண்ட் இல்லாத நேரத்துலயே ஓடுற மாதிரி ஏதாவது வாங்கி மாட்டுங்க ஓனர். 10 வீட்டுக்கு ஓனர் நீங்க. இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சு புதுசு புதுசா வாங்கிட்டு வந்து மாட்ட வேண்டாமா? உன் தலையில கொஞ்சம் ஐஸ் கட்டி தூக்கி வச்சிட்டு நில்லு. அதை தவிர வேற எதுவும் கரண்ட் இல்லாம ஓடாது. போங்க ஓனர், நான் என் பிள்ளைய பார்க்க போறேன்.